பல கோயில்கள்ல, பல சிவாலயங்களா இருக்கட்டும், பல பழமையான கோயில்கள்லயுமே சப்த கன்னிமார்கள வச்சிருப்பாங்க. பரிவார தெய்வங்களா சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. பிராமி, கௌமாரி, மகேஸ்வரி, வராகி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்திராணி இந்த 7 கன்னிமார்களையும் அந்த கோயில்ல வச்சு நிறைய கோயில்ல வழிபடுறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நம்ம ஏன் இந்த சப்த கன்னிமார்களா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா இந்த பூமியில இறையோட வடிவம் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையுமே செய்யக்கூடியதா இருக்கு. அதாவது இறைவனானவன் இந்த 3 தொழில்களையும் செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய இறைவனின் அம்சமாக தான் இந்த 7 கன்னிமார்கள், சப்த கன்னிமார்களும் இருக்காங்க. இந்த 7 கன்னிமார்களை எல்லா கோயிலையும் வச்சிருக்க காரணம் என்னன்னா, இந்த அம்சங்கள் பொருந்தியவர்கள் இவங்க. எல்லா விதமான செல்வங்களையும் வழங்க கூடியவர்களா கன்னிமார்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லா கோயிலையும் அவங்கள வச்சு வழிபடுறோம். குலதெய்வம் தெரியாதவர்கள் நீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும், இல்ல குலதெய்வம் உங்களுக்கு கனவுல சொல்றதோ, இல்ல யார் மூலியமோ தன்னை தானே காட்டிக்கொள்ளும். அப்படி நீங்க உங்களுக்கு வர வரைக்கும் கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள் வழிபாட நீங்க செய்யலாம்.